அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 34. யானைப்பாகன். ராஜபாட்டையில் வருவோரும் போவோரும் வண்டிகளும் வாகனங்களுமாக ஒரே கலகலப்பாக இருந்தது. இந்த ராஜபாட்டை எங்கிருந்து எங்கே போகிறது, நாம் எங்கே வந்திருக்கிறோம், எங்கே போகிறோம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அனுராதபுரத்திலிருந்து சிம்மகிரிக்கு போகும் ராஜபாட்டையில் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றான் ஆழ்வார்க்கடியான். ராஜபாட்டை வழியாக சுகமாக வந்திருக்கலாமே, எதற்காக காட்டு வழியாக வந்தோம் என்றான் வந்தியத்தேவன். ராஜபாட்டையில் நாம் நெடுகிலும் வந்திருந்தால் 100 இடத்தில் நம்மை நிறுத்தி சோதனை செய்திருப்பார்கள். அனுராதபுரத்தில் அடியோடு நிறுத்தி போட்டிருப்பார்கள். நாம் யாரை தேடி வந்திருக்கிறோமோ அவர் சிம்மகிரிக்கு பக்கம் சென்றிருப்பதாக அறிந்தேன். அதனால் தான் குறுக்கு வழியில் வந்தேன். இன்னமும் அவரை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோமோ இல்லையோ, வேறு எங்கேயாவது போகாதிருக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். ராஜபாட்டையின் இரு பக்கத்திலும் ஏராளமான வீடுகளும் கிராமங்களும் கடைவீதிகளும் கொல்லர் தச்சர் பட்டறைகளும் இருந்தன. அவற்றில் வசித்தவர்களும் தொழில் செய்தவர்களும் பெரும்பாலும் சிங்களவர்களாக தோன்றினார்கள். ராஜபாட்டையில் தமிழ்நாட்டு போர் வீரர்கள் குறுக்கும் நெடுக்கும் போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் இருபுறமும் வசித்த சிங்களவர்கள் எந்தவித தடையுமின்றி நிர்பயமாக தங்கள் தொழில்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பகுதியெல்லாம் இப்போது யாருடைய வசத்தில் இருக்கிறது என்று வந்தியத்தேவன் கேட்டான். சோழப்படை தம்பல்லை வரையில் கைப்பற்றி இருக்கிறது. அப்பால் சிம்மகிரி குன்றும் கோட்டையும் மகிந்தன் வசம் இருக்கின்றன. இந்த பக்கங்களில் வசிக்கும் ஜனங்கள் பெரும்பாலும் சிங்களர்கள்தான். பொன்னியின் செல்வர் இங்கே வந்த பிறகு யுத்தத்தின் போக்கே மாறிவிட்டது. சோழ வீரர்களுக்கும் மகிந்தனுடைய வீரர்களுக்கும் தான் சண்டை, அதாவது போர்க்களத்தில் எதிர்படும் போது. மற்றபடி குடிகள் நிர்பயமாக வாழலாம். புத்த குருமார்களுக்கு ஒரே கொண்டாட்டம். அனுராதபுரத்தில் இடிந்து போன புத்த விகாரங்களை எல்லாம் நம் இளவரசர் திரும்ப புதுப்பித்து கட்டும்படி கட்டளையிட்டிருக்கிறாராம். சிறிது தூரம் மௌனமாக நடந்தார்கள். அந்த மௌனத்தை கலைத்து சில குதிரைகளின் குளம்பு சத்தம் கேட்டது. அவர்களுக்கு எதிர்ப்பக்கத்திலிருந்து அச்சத்தம் வேகமாக வந்தது. சில நிமிடங்களுக்கெல்லாம் 4 குதிரைகள் வெகு வேகமாக 4 கால் பாய்ச்சலில் வந்தன. சூறாவளியை காற்றைப் போல புழுதியை கிளப்பி விட்டு கொண்டு வந்த அந்த குதிரைகள் மின்னல் மின்னும் நேரத்தில் நம் பிரயாணிகளை தாண்டி சென்றன. ஆயினும் அச்சிறிய நேரத்திலேயே அக்குதிரைகளின் மேலிருந்தவர்களில் ஒருவருடைய முகத்தை வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆகா, பார்த்திபேந்திரவர்மன் அல்லவா இவன்? காஞ்சியில் உள்ள இளவரசர் ஆதித்தரின் அந்தரங்க நண்பன் அல்லவா? இவன் எங்கே வந்துவிட்டு எங்கே போகிறான்? எதற்காக இவன் இலங்கைக்கு வந்தான்? எப்போது வந்தான் என்று வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டே வந்தான். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம், தம்பி, அந்த மற்ற 3 ஆட்களை பார்த்தாயா? அவர்களில் யாரையாவது உனக்கு முன்னமே தெரியுமா என்று ஆவலோடு கேட்டான். இல்லை, நான் பார்த்ததே இல்லை என்றான் வந்தியத்தேவன். ஆமாம், நீ பார்த்திருக்க முடியாதுதான். அவர்களில் 2 பேரை நான் பார்த்திருக்கிறேன். திருப்புறம்பியம் பள்ளிப்படையில் நள்ளிரவில் பார்த்தேன். அப்பா, என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டார்கள் என்று கூறிய போது ஆழ்வார்க்கடியானுடைய உடம்பு முழுவதும் நடுங்கியது. அப்படி என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டார்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். சோழர்குல பூண்டே இந்த உலகில் இல்லாமல் அழித்து விடுவதாக சபதம் எடுத்துக்கொண்டார்கள் என்றான். ஐயையோ என்று பதறினான் வந்தியத்தேவன். இவர்கள் எப்படி நமக்கு முன்னால் இங்கு வந்து சேர்ந்தார்கள் என்று தெரியவில்லை. கெட்டிக்காரர்கள். இந்த முரட்டு பல்லவனை எப்படியோ பிடித்து கொண்டார்கள் பார் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார்க்கடியான் மௌனமானான். வந்தியத்தேவனுக்கு கோடியக்கரையில் அவன் அறிந்த ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவன் கோடிக்கரை வந்ததற்கு முதல் நாள் தான் 2 பேர் அவசரமாக இலங்கைக்கு போனார்கள் என்றும் பூங்குழலியின் தமையன் அவர்களை படகில் ஏற்றிச் சென்றான் என்றும் கேள்விப்பட்டான் அல்லவா? அவர்களில் இந்த 2 பேரும் இருப்பார்களோ? அப்படியானால் பார்த்திபேந்திரனுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அதோ பார், ஆழ்வார்க்கடியான் சுட்டிக்காட்டிய இடத்தில் அலங்கரித்த பெரிய யானை ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதன் அம்பாரியில் 2 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய தோற்றமும் உடையும் அவர்கள் சீன யாத்ரீகர்கள் என்று புலப்படுத்தின. யானைப்பாகன் ஒருவன் கையில் அங்குசத்துடன் யானையின் கழுத்தில் மீது வீற்றிருந்தான். யானையை சுற்றி சூழ்ந்து வந்த ஜனங்கள் பலவிதமான ஆரவார கோஷங்களை கிளப்பினார்கள். யானையையும் யானையை சூழ்ந்து நின்ற கூட்டத்திற்கு பின்னால் சற்று தூரத்தில் அவர்களும் தொடர்ந்து போனார்கள். ஒரு புத்த விகாரத்தின் வாசலில் வந்ததும் யானை நின்றது. பிறகு யானைப்பாகன் ஏதோ சொல்லவும் யானை மண்டியிட்டு படுத்தது. யாத்ரீகர்கள் இறங்கினார்கள். புத்த விகாரத்தின் வாசலில் கும்பலாக நின்ற புத்த பிக்ஷுக்கள் சீன யாத்ரீகர்களை வரவேற்றார்கள். சங்கங்கள் முழங்கின. விகாரத்தின் மேன்மாடத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது. புத்தம் சரணம் கச்சாமி என்ற கோஷம் வானலாவியது. சீன யாத்ரீகர்கள் இருவரும் விகாரத்திற்குள் சென்றார்கள். கூட வந்தவர்களிலும் பெரும்பாலானோர் அவர்களை தொடர்ந்து விகாரத்துக்குள்ளே சென்றார்கள். யாத்ரீகர்கள் இறங்குவதற்கு முன்பே யானையின் கழுத்திலிருந்து இறங்கிவிட்ட யானைப்பாகன் யானையை எழுப்பி நடத்தி கொண்டு சென்றான். சற்று தூரத்தில் நின்றிருந்த 4 பேரில் ஒருவனிடம் யானையை ஒப்புவித்தான். இன்னும் ஒருவனிடம் ஆழ்வார்க்கடியானை சுட்டிக்காட்டி ஏதோ சொன்னான்.
மற்ற இருவரையும் அழைத்து கொண்டு சிறிது நேரத்தில் வீதியின் ஒரு திருப்பத்தில் திரும்பி மறைந்தான். யானைப்பாகன் எந்த ஆளுக்கு ஆழ்வார்க்கடியானை சுட்டி காட்டினானோ அவன் இவர்கள் நின்ற இடத்தை நோக்கி வந்தான். ஆழ்வார்க்கடியானிடம் மெல்லிய குரலில், ஐயா, என்னுடன் வருவதற்கு சம்மதமா என்று கேட்டான். அதற்காகவே காத்திருக்கிறோம் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஏதாவது அடையாளம் உண்டா என்று கேட்டான். சேனாதிபதி கொடுத்த குடும்பாலூர் முத்திரை மோதிரத்தை ஆழ்வார்க்கடியான் காட்டினான். சரி, என் பின்னால் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் முன்னால் செல்ல இவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். ஊரை தாண்டி அப்பால் சென்றதும் குறுகிய காட்டுப்பாதை ஒன்று தென்பட்டது. அதன் வழியே சிறிது தூரம் சென்றதும் பாதையிலிருந்து சற்று விலகி இருந்த ஒரு பாழும் மண்டபத்தை அடைந்தார்கள். அதில் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களை அழைத்து வந்தவன் தெரிவித்தான். பிறகு அவன் ஒரு மரத்தின் மேலேறி அவர்கள் வந்த வழியை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான். அந்த பாழும் மண்டபத்தின் பின்னால் 2 குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன. குதிரைகள் 2 தான் என்பது வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் கவலையை உண்டாக்கியது. வைஷ்ணவரே, அந்த யானைப்பாகன் யாராயிருக்கும்? நீயே யூகித்து பார் தம்பி. யானைப்பாகன் தான் பொன்னியின் செல்வரா? அவருடைய கண்களில் ஒரு கணம் ஜொலித்த பிரகாசத்திலிருந்து அப்படித்தான் தோன்றியது. திடீரென்று குதிரைகளின் குளம்பு சத்தம் கேட்டது. அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி சப்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மரத்தின் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தவன் அவசரமாக கீழே இறங்கினான். 2 குதிரைகளையும் பிடித்து கொண்டு வந்தான். ஒன்றில் ஏறிக்கொண்டான். ஆழ்வார்க்கடியானை இன்னொன்றின் மேல் ஏறிக்கொள்ளச் சொன்னான். சற்று நேரத்தில் இந்த பாதையுடன் சில குதிரைகள் போகும். அவற்றின் பின்னோடு நாமும் தொடர்ந்து போக வேண்டும் என்றான். வந்தியத்தேவன், எனக்கு குதிரை என்று கேட்டான். இவரை மட்டும்தான் அழைத்து வரும்படி கட்டளை. இளவரசரை நான் பார்த்தே ஆக வேண்டும். மிக முக்கியமான செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா என்றான் அவன். உடனே ஆழ்வார்க்கடியான், தம்பி, கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் போய் இளவரசரிடம் சொல்லி உன்னையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றான். வைஷ்ணவரே, நான் கொண்டு வந்திருக்கும் செய்தி மிக மிக முக்கியமானது, மிக அவசரமானது என்று உமக்கு தெரியாதா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அந்த ஓலையை என்னிடம் கொடு, நான் கொடுத்து விடுகிறேன். அது முடியாது. அப்படியானால் கொஞ்சம் பொறுத்திரு. வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லையா? இல்லவே இல்லை. வந்தியத்தேவனுடைய உள்ளம் குமுறியது. ஆழ்வார்க்கடியானை இளவரசரிடம்தான் அழைத்துப் போகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆழ்வார்க்கடியான் அவரிடம் என்ன சொல்கிறான் என்பதை சேனாதிபதி கவனிக்கச் சொல்லியிருக்கிறார். அது முடியாமல் போய்விடுமே. குதிரைகள் நெருங்கி வந்தன. அவர்கள் இருக்கும் இடத்தை கடந்து சென்றன. மின்னல் மின்னும் வேகத்தில் பறந்து சென்றன. மண்டபத்தில் குதிரைகள் மீது ஆயத்தமாக இருந்த இருவரும் குதிரையின் முகக்கயிற்றை இழுத்து குலுக்கி புறப்பட தூண்டினார்கள். அச்சமயத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. குதிரை மேலிருந்த மனிதனுடைய ஒரு காலை வந்தியத்தேவன் பிடித்து ஒரு எத்தி தள்ளினான். அந்த மனிதன் தடால் என்று விழுந்தான். வந்தியத்தேவன் குதிரை மீது தாவி ஏறினான். குதிரை பறந்தது. தொடர்ந்து ஆழ்வார்க்கடியானுடைய குதிரையும் பறந்தது. கீழே விழுந்த வீரன் கூச்சலிட்டு விட்டு உரையில் இருந்த கத்தியை எடுத்து எறிந்தான். வந்தியத்தேவன் தலை குனிந்து குதிரையின் முதுகோடு ஒட்டி படுத்து கொண்டான். வீரன் எறிந்த கத்தி வேகமாக சென்று ஒரு மரத்தில் ஆழமாக பாய்ந்தது. குதிரைகள் 2ம் காற்றாய் பறந்து சென்றன. முன்னால் சென்ற 3 குதிரைகளையும் பின்தொடர்ந்து ரொம்பவும் நெருங்காமலும் ரொம்பவும் பின்தங்காமலும் 2 குதிரைகளும் சென்றன. நல்ல வேலை செய்தாய் தம்பி என்று ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை உற்சாகப்படுத்தினான். ஆனால் வந்தியத்தேவன் மறுமொழி ஒன்றும் கூறவில்லை. இதன் முடிவு என்ன ஆகப் போகிறதோ என்று அவன் உள்ளம் கவலையில் ஆழ்ந்திருந்தது. குதிரைகள் வாயுவேக மனோவேகமாக குறுகிய காட்டுப்பாதையில் போய்கொண்டிருந்தன. அத்தியாயம் 35. அருள்மொழித்தேவர். முடிவில்லாத வழியில் குதிரைகள் போய்கொண்டிருப்பதாக வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. இருபுறமும் காடுகள் அடர்ந்திருந்தன. அவற்றுக்குள் பார்த்தால் கண்ணங்கரிய பயங்கரமான இருள். எதிரே 3 குதிரைகள் போவது சில சமயம் கண்ணுக்கு நிழல் உருவங்களாக தெரிந்தது. ஆனால் குதிரைகளின் குளம்பு சத்தம் மட்டும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. திடீரென்று வேறு சில சத்தங்கள் கேட்டன. காட்டின் நடுவில் எதிர்பார்க்க முடியாத சத்தங்கள். பல மனித குரல்களின் கோலாகல சப்தம், குதூகலமாக ஆடிப்பாடும் சப்தம். அதோ மரங்களுக்கிடையில் வெளிச்சம் தென்படுகிறது. சுளுந்துகளின் வெளிச்சத்தோடு பெரிய காலவாய் போன்ற அடுப்பு எரியும் வெளிச்சமும் தெரிகிறது. ஆஹா, இந்த காட்டின் நடுவே தாவடி போட்டுக்கொண்டு குதூகலமாக இருக்கும் வீரர்கள் யார்? சோழ நாட்டு வீரர்களா அல்லது பகைவர் படையைச் சேர்ந்தவர்களா? இதை பற்றி வந்தியத்தேவன் மிக சொற்பமான நேரம்தான் சிந்தித்திருப்பான். அந்த சிறிய நேரத்தில் முன்னால் போன குதிரைகள் சட்டென்று நின்றதையும் ஒரு குதிரை பளீர் என்று திரும்பியதையும் வந்தியத்தேவன் கவனிக்க திரும்பிய குதிரை முன்னோக்கி வந்து வந்தியத்தேவன் குதிரையை அணுகியது. அதன் மேலிருந்தவன் வந்தியத்தேவன் பக்கம் சட்டென்று சாய்ந்து ஓங்கி ஒரு குத்து விட்டான். அக்குத்தின் அதிர்ச்சியால் வந்தியத்தேவன் கதிகலங்கி தடுமாறிய போது அவனுடைய ஒரு முழங்காலை பிடித்து ஓங்கி தள்ளினான். வந்தியத்தேவன் தடால் என்று தரையில் விழுந்தான். இதற்குள் அவனை தள்ளிய வீரன் குதிரையிலிருந்து கீழே குதித்து வந்தியத்தேவன் அருகில் வந்தான். திக்பிரமை கொண்டவனாக தள்ளாடி எழுந்திருக்க முயன்ற வந்தியத்தேவனுடைய இடையில் இருந்த கத்தியை பறித்து தூர வீசி எறிந்தான். உடனே வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு
கொண்டு வந்தது. ஒரு குதி குதித்து எழுந்து நின்றான். 2 கைகளையும் இறுக மூடிக்கொண்டு வஜ்ரம் போன்ற முஷ்டியினால் தன்னை தள்ளிய ஆளை குத்தினான். குத்து வாங்கி கொண்டவன் சும்மா இருப்பானா? அவனும் தன் கைவரிசையை காட்டினான். இருவருக்குள்ளும் பிரமாதமான துவந்த யுத்தம் நடந்தது. வந்தியத்தேவனுடன் வந்த ஆழ்வார்க்கடியானும் அவர்களுக்கு முன்னால் வந்த வீரர்களும் அந்த அதிசயமான சண்டையை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். சீக்கிரத்தில் காலடி சத்தங்கள் கேட்டன. கையில் கொளுத்தப்பட்ட சுளுந்துகளுடன் வீரர்கள் சிலர் மரக்கிளையை விலக்கிக் கொண்டு அவ்விடத்திற்கு வந்தார்கள். அப்படி வந்தவர்களும் அதிசயத்துடன் அந்த துவந்த யுத்தத்தை பார்த்து கொண்டு நிற்கலானார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் கூடிவிட்டது. கடைசியாக வந்தியத்தேவன் கீழே தள்ளப்பட்டான். அவனை தள்ளிய வீரன் அவன் மார்பின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு இடையில் சுற்றியிருந்த துணிச்சுருளை அவிழ்த்தான். அதற்குள்ளிருந்த ஓலையை கைப்பற்றினான். அதை தடுப்பதற்கு வந்தியத்தேவன் ஆணமட்டும் முயன்றும் அவன் முயற்சி பலிக்கவில்லை. ஓலை அவ்வீரனுடைய கையில் சிக்கியதும் துள்ளிப்பாய்ந்து சுற்றிலும் நின்றவர்கள் பிடித்திருந்த தீவெட்டி வெளிச்சத்தை நெருங்கி சென்றான். அவன் ஒரு சமிக்ஞை செய்யவும் மற்றும் 2 வீரர்கள் ஓடி வந்து வந்தியத்தேவன் தரையிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் பிடித்து கொண்டார்கள். வந்தியத்தேவன் சொல்ல முடியாத ஆத்திரத்துடனும் தாபத்துடனும், பாவி வைஷ்ணவனே, அவனிடமிருந்து அந்த ஓலையை பிடுங்கு என்று கத்தினான். ஆழ்வார்க்கடியான் குதிரையிலிருந்து சாவதானமாக இறங்கி வந்தியத்தேவன் அருகில் சென்று, அட அசடே, ஓலை நீ யாருக்கு கொண்டு வந்தாயோ அவரிடம்தான் போயிருக்கிறது, ஏன் வீணாக புலம்புகிறாய் என்றான். தீவெட்டி வெளிச்சத்தில் ஓலையை படித்துக் கொண்டிருந்த வீரனுடைய முகத்தை மற்ற வீரர்கள் பார்த்து விட்டார்கள். உடனே ஒரு மகத்தான குதூகல ஆரவாரம் அவர்களிடம் எழுந்தது. பொன்னியின் செல்வர் வாழ்க வாழ்க, சோழகுல தோன்றல் வாழ்க வாழ்க என்பன போன்ற கோஷங்கள் எழுந்து அந்த வனப்பிரதேசமெல்லாம் பரவின. நன்றாக குத்தும் அடியும் பட்ட வந்தியத்தேவன் தரையில் உட்கார்ந்தபடி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஆஹா, இவர்தான் இளவரசர் அருள்மொழிவர்மரா? இவர் கையிலேதான் எவ்வளவு வலிமை, என்ன விரைவு! குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் குட்டுப்பட வேண்டும் என்பார்களே, குத்துப்பட்டால் இவர் கையினால் அல்லவா குத்துப்பட வேண்டும் என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தான். அருள்மொழித்தேவர் வந்தியத்தேவனை நோக்கி சமீபத்தில் வந்தார். அன்பரே, வருக வருக, அழகிய இலங்கை தீவுக்கு வருக. சோழ நாட்டு வீராதி வீரர்களுடன் சேர்வதற்கு இத்தனை தூரம் கடல் கடந்து வந்தீர்கள் அல்லவா? அப்படி வந்த உமக்கு நான் அளித்த வீர வரவேற்பு திருப்தி அளித்திருக்கிறதா என்று இளவரசர் கூறி புன்னகை புரிந்தார். அத்தியாயம் 36. வீரத்தோழன். வனத்தின் மத்தியில் உலர்ந்த குளத்தைச் சுற்றி மரங்கள் வளைவு வரிசையாக வளர்ந்து அதனால் இடைவெளி ஏற்பட்டிருந்த இடத்தில் சுமார் 1000 சோழ வீரர்கள் தாவடி போட்டிருந்தார்கள். அவர்களுடைய சாப்பாட்டிற்காக பெரிய பெரிய கல்லடுப்புகளில் ஜுவாலை வீசிய நெருப்பின் பேரில் பிரம்மாண்டமான தவளைகளில் கூட்டாஞ்சோறு பொங்கிக் கொண்டிருந்தது. சோறு பொங்கி முடியும் வரையில் பொழுது போவதற்காக அவர்கள் ஆடல் பாடல் களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். இளவரசே, எங்களுக்கு முன்னாலேயே இங்கு வந்த பார்த்திவேந்திர பல்லவனை நாங்கள் பார்த்தோம் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆம், அவர் எதற்காக வந்திருப்பார் என்று உன்னால் யூகித்து சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். தங்களை காஞ்சிக்கு அழைத்து வரும்படியாக ஆதித்தர் கரிகாலர் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். அடடே, உனக்கு தெரிந்திருக்கிறதே. இதோ உன் சிநேகிதன் இவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து ஒப்புவித்தானே, இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்றும் உனக்கு தெரியும் போல இருக்கிறதே என்றார். தங்களை உடனே பழையாறைக்கு வந்து சேரும்படி தங்கள் தமக்கையார் எழுதியிருக்கிறார்கள் இளவரசே. இவனை வழியெங்கும் சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி காப்பாற்றி கொண்டு வருவதற்கு நான் பட்ட பாட்டை புத்த பகவானே அறிவார். அனுராதபுரத்தின் வழியாக வந்திருந்தால் இவன் நிச்சயமாக இங்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டான். வழியில் யாருடனாவது சண்டை பிடித்து செத்திருப்பான். அதனாலே தான் காட்டு வழியாக இவனை தங்களிடம் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஓஹோ, அப்படியானால் இவனை பத்திரமாக கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பதற்காகவே நீ இலங்கைக்கு வந்தாயா என்ன என்றார் பொன்னியின் செல்வர். இல்லை ஐயா, என் பங்குக்கு நானும் தங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். முதல் மந்திரி அனிருத்தர் தாங்கள் இலங்கையிலேயே இன்னும் சிறிது காலம் தங்கியிருப்பது உசிதம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இப்படி 3 மூத்தவர்கள் 3 விதமான செய்தி அனுப்பினால் நான் எதை கேட்பது என்றார் அருள்மொழிவர்மர். இச்சமயத்தில் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, இளவரசே, மன்னிக்க வேண்டும், தாங்கள் கேட்க வேண்டியது தங்கள் தமக்கையாரின் வார்த்தையைத்தான் என்றான். ஏன் அவ்விதம் சொல்கிறீர்கள்? ஏனெனில் தங்கள் தமக்கையின் வார்த்தைக்கே மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தங்கள் இருதயம் தங்களுக்கு சொல்கிறது. அப்படி தாங்கள் அவர் வார்த்தையை கேட்காவிட்டாலும் நான் கேட்டே தீர வேண்டும். தங்களை எப்படியும் அழைத்து கொண்டு வரும்படியாக இளைய பிராட்டி எனக்கு பணித்திருக்கிறார் என்றான் வந்தியத்தேவன். இளவரசர் வந்தியத்தேவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இத்தகைய ஒரு வீர தோழன் கிடைக்க வேண்டும் என்று எத்தனையோ நாளாக நான் தவம் செய்து கொண்டிருந்தேன் என்றார். மறுநாள் காலையில் சூரியன் உதயமாவதற்குள் அருள்மொழிவர்மர், ஆழ்வார்க்கடியான், வந்தியத்தேவன் ஆகிய மூவரும் அனுராதபுரத்திற்கு புறப்பட்டார்கள். சிறிது தூரம் காட்டுப்பாதையில் வந்த பிறகு ராஜபாட்டையை அடைந்தார்கள்.
வேறு வீரர்கள் யாரையும் இளவரசர் தம்முடன் மெய்க்காவலுக்கு அழைத்து வராதது வந்தியத்தேவனுக்கு வியப்பை அளித்தது. ஆனால் அன்றைய பிரயாணத்தில் அவனுக்கு இருந்த உற்சாகத்தைப் போல அதற்கு முன் என்றுமே இருந்ததில்லை. இந்த சமயத்தில் சாலையில் அவர்களுக்கு எதிர்ப்பக்கத்தில் ஒரு புழுதிப்படலம் தெரிந்தது. பல குதிரைகள் 4 கால் பாய்ச்சலில் வரும் சத்தமும் கேட்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் சிறிய குதிரைப்படை ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது. குதிரை வீரர்கள் கையில் பிடித்திருந்த வேல்முனைகள் காலை வெயிலில் பளபளவென ஜொலித்தன. அவர்களுக்கு மத்தியில் புலிக்கொடி பறந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் ஆழ்வார்க்கடியானுடைய கவலை நீங்கியது. அவர்களில் முன்னால் வந்த கட்டியக்காரர்கள் பறையெறிந்து அறிவித்தார்கள். ஈழத்துப் போரில் மகிந்தனை புறங்கண்ட இலங்கை படைகளின் சேனாதிபதி கொடும்பாளூர் பெரிய வேளார் பூதி விக்ரமகேசரி விஜயமாகிறார், பராக் பராக் என்று ஒரு இடிமுழக்க குரல் ஒலித்தது. பல்லவ குலத் தோன்றல் வைகை போரில் வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரர், வடவெண்ணை போரில் வேங்கிப்படையை முறியடித்த பராக்கிரம பூபதி பார்த்திபேந்திரவர்மர் விஜயமாகிறார், பராக் பராக் என்ற இன்னொரு இடிமுழக்க குரல் ஒலித்தது. இப்படி கட்டியம் கூறியவர்களுக்கு பின்னால் சுமார் 30 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்களுள் நடுநாயகமாக கம்பீரமான வெள்ளைப்புறவிகளின் மீது சேனாதிபதி பெரிய வேளாரும் பார்த்திபேந்திரனும் வீற்றிருந்தார்கள். குதிரை வீரர்களை தொடர்ந்து அம்பாரியுடன் ஒரு பெரிய யானை வந்தது. யானை மேல் அம்பாரியிலிருந்து பூங்குழலி கீழே இறங்கினாள். இளவரசர் பார்த்திபேந்திர பல்லவரின் சமீபமாக சென்று முக்கிய காரியமாக இல்லாவிட்டால் தாங்களே புறப்பட்டு வருவீர்களா? இப்போதே செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்றார். சேனாதிபதி பெரிய வேளார் நடுச்சாலையில் இத்தனை பேருக்கு நடுவிலே ஒன்றுமே பேச முடியாது. அதோ ஒரு பாலும் மண்டபம் தெரிகிறதே, அங்கே போகலாம் என்றார். சாலைக்கு அப்பால் கொஞ்ச தூரத்தில் இருந்து பாலும் மண்டபத்தை நோக்கி அனைவரும் போனார்கள். மேற்கூரை இல்லாமல் வேலைப்பாடான கருங்கல் தூண்கள் மட்டும் நின்ற மண்டபத்தை அவர்கள் அடைந்தார்கள். மண்டபத்தின் மத்தியில் மேடான பீடமும் இருந்தது. அங்கே சென்று இளவரசரும் சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் அமர்ந்தார்கள். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சற்று தள்ளி நின்றார்கள். இன்னொரு பக்கத்தில் பூங்குழலி நின்று கொண்டிருந்தாள். தளபதி, தங்களுடைய யோசனை என்ன? சில நாளைக்கு முன்பு முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வந்திருந்தார். அவர் என் தந்தையின் மதிப்புக்கும் அபிமானத்திற்கும் உரியவர். அவர் என்னை இலங்கையிலேயே சில காலம் இருக்கும்படி யோசனை சொன்னார். தாங்களும் அதை ஆமோதித்தீர்கள். முதன் மந்திரி இதோ இங்கு நிற்கும் வைஷ்ணவரிடம் அதே யோசனையை திரும்பச் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என் தமக்கை இளைய பிராட்டியிடம் எனக்கு எவ்வளவு மதிப்பு உண்டு என்பது தங்களுக்கு தெரியும். அவர் இட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேன். இலங்கைக்கு அவர் வரச் சொல்லித்தான் வந்தேன். இளைய பிராட்டி இதோ இந்த வானர் குலத்து வீரனிடம் ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஒரு விதத்தில் என் தமக்கையின் செய்தியும் பார்த்திபேந்திரர் கூறியதை ஒட்டியிருந்தது. ஆனால் உடனே புறப்பட்டு பழையாறைக்கு வரும்படி எழுதி அனுப்பியிருக்கிறார். என் தமையனாரோ காஞ்சிக்கு வரும்படி இவரிடம் கூறி அனுப்பியுள்ளார். சேனாதிபதி, தங்களுடைய கருத்து என்ன என்றார் இளவரசர். இளவரசே, இன்று காலை வரையில் தாங்கள் இந்த இலங்கை தீவிலேயே இருக்க வேண்டும் என்ற கருத்துடன் தான் நான் இருந்தேன். ஆனால் இன்று அதிகாலையில் அதோ நிற்கிறாளே அந்த பெண் வந்து ஒரு செய்தி சொன்னாள். அதை கேட்டதும் என் கருத்தை மாற்றிக்கொண்டேன். தாங்கள் உடனே காஞ்சிக்கு போக வேண்டியது அவசியம் என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது என்றார் இலங்கை சேனாதிபதி. தூணருகில் நின்ற தன்னை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலியின் மீது இளவரசர் தம் பார்வையை செலுத்தினார். அந்த பெண் என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாள் என்றார். இளவரசே, தங்களை சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் 2 பெரிய மரக்கலங்களையும் அவை நிறைய போர் வீரர்களையும் அனுப்பியிருக்கிறார்கள். மரக்கலங்கள் தொண்டைமானாற்று கால்வாயில் புகுந்து மறைவான இடத்திலே வந்து நிற்கின்றன என்ற சேனாதிபதி தொடர்ந்து பூங்குழலி கூறியதை மேலும் விரிவாக சொன்னார். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூறிய செய்தியை கேட்டதும் இளவரசர் முகத்தில் புன்னகை அரும்பியது. பார்த்திபேந்திரன் கொதித்தெழுந்தான். சேனாதிபதி, என்ன சொன்னீர்? இது உண்மைதானா? என்னிடம் ஏன் இதுவரையில் சொல்லவில்லை? இந்த பெண்ணை நீர் நம்முடன் கட்டி இழுத்து வந்ததற்கு காரணம் இப்போதல்லவா தெரிகிறது? மறுபடியும் கேட்கிறேன், பழுவேட்டரையர்கள் இளவரசரை சிறைப்படுத்தி வர கப்பல்களை அனுப்பியிருப்பது உண்மையா என்று கேட்டான். ஆமையா, இந்த பெண் கண்ணால் பார்த்ததாகவும் காதால் கேட்டதாகவும் கூறுவதை நம்புவதாக இருந்தால் அது உண்மைதான். ஆஹா, அந்த கிழவர் திருக்கோவலூர் மிலாடுடையார் கூறியது உண்மையாயிற்று. பழுவேட்டரையர்களை உள்ளபடி உணர்ந்தவர் அவர்தான். சேனாதிபதி, இத்தகைய செய்தியை அறிந்த பிறகு ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? பராந்தக சக்கரவர்த்தியின் குலத்தோன்றலை, சுந்தர சோழரின் செல்வப்புதல்வரை, நாடு நகரமெல்லாம் போற்றும் இளவரசரை இந்த அற்பர்களாகிய பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி வர ஆட்களை அனுப்பும்படி ஆகிவிட்டதா? இனியும் என்ன யோசனை? உடனே படைகளுடன் புறப்பட்டு சென்று இளவரசரை சிறைப்படுத்த வந்தவர்களை அழித்து இந்த இலங்கை தீவிலேயே அவர்களுக்கு சமாதியை எழுப்புவோம். பிறகு நாம் போட்ட திட்டத்தின்படி காரியத்தை நடத்துவோம். கிளம்புங்கள், இன்னும் ஏன் தயக்கம் என்று பார்த்திபேந்திரன் பொரிந்து தள்ளினான். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அவனை பார்த்து, பார்த்திபேந்திரா, நீ இப்படி துடிப்பாய் என்று எண்ணித்தான் நான் முன்னமே இந்த பெண் கொண்டு வந்த செய்தியை உன்னிடம் சொல்லவில்லை. நன்றாக யோசித்து செய்ய வேண்டிய காரியம் அவசரப்படுவதில் பயனில்லை என்றார். அப்போது இளவரசர்,
சேனாதிபதியின் மனதில் உள்ளதையும் தெரிந்து கொள்ளலாமே. ஐயா, தாங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டும் என்கிறீர்கள் என்று எந்தவித படபடப்புமின்றி நிதானமாக கேட்டார். தங்களை சிறைப்படுத்துவதற்கு இந்த வார்த்தைகளை சொல்லவும் என் வாய் கூசுகிறது. ஆனாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது. தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்களின் சக்கரவர்த்தியின் கட்டளையோடு வந்திருந்தால் நாம் என்ன செய்வது? அப்போதும் அவர்களை எதிர்த்து போரிடுவதா? இதை கேட்ட பார்த்திபேந்திரன் கடகடவென்று சிரித்துவிட்டு, அழகாக இருக்கிறது தங்கள் வார்த்தை. சக்கரவர்த்தி சொந்தமாக கட்டளை போடும் நிலையிலாயிருக்கிறார். அவரைத்தானே பழுவேட்டரையர்கள் சிறை வைத்திருக்கிறார்களே என்றான். பூங்குழலி, நம் சேனாதிபதியிடம் நீ சில விஷயங்களை சொன்னாயாம். தொண்டைமான் நதியில் 2 பெரிய மரக்கலங்கள் வந்து மறைவான இடத்தில் ஒதுங்கி இருப்பதாகவும் அவை நிறைய போர் வீரர்கள் வந்திருப்பதாகவும் சொன்னாயாமே, அது உண்மைதானா? மரக்கலங்களை பார்த்ததும் நீ உன் படகை ஒரு குறுகிய கால்வாயில் விட்டு கொண்டு போனாய். கப்பல்கள் போகும் வரையில் காத்திருப்பதற்காக அடர்ந்த காட்டினுள் புகுந்து மறைவான இடத்தில் படுத்து கொண்டிருந்தாய். அச்சமயம் கப்பலிலிருந்து இறங்கிய வீரர்கள் சிலர் அங்கே வந்தார்கள். நீ படுத்த இடத்துக்கு பக்கத்தில் அவர்கள் நின்று பேசிக் கொண்டார்கள். அவர்கள் பேச்சை ஒட்டு கேட்க வேண்டும் என்று நீ விரும்பவில்லை. உன் விருப்பமில்லாமலேயே அவர்கள் பேச்சு உன் காதில் விழுந்தது. நீ கேட்கும்படி நேர்ந்தது. அவர்களுடைய பேச்சை கேட்டது. அதை பற்றி உடனே சேனாதிபதியிடம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றியது. வீரர்கள் அப்பால் போன உடனே நீ புறப்பட்டாய். சேனாதிபதி இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு விரைந்து வந்தாய். தடைகளை பொருட்படுத்தாமல் நீ பிடிவாதம் பிடித்து சேனாதிபதியை பார்த்து சொன்னதே நல்லதாக போயிற்று. பூங்குழலி, சேனாதிபதியிடம் கூறியதை என்னிடம் ஒரு தடவை கூறுவாயா? மரத்தின் மறைவிலிருந்து நீ கேட்டாயே, அப்போது அந்த வீரர்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசினார்கள் என்றார் இளவரசர். அரசே, அதை சொல்வதற்கு என் நா கூசுகிறது. தங்களை சிறைப்படுத்தி கொண்டு போவதற்காக அவர்கள் வந்திருப்பதாக பேசிக்கொண்டார்கள். சக்கரவர்த்தியின் கட்டளை என்று பேசிக்கொண்டார்கள். தாங்கள் இந்நாட்டில் உள்ள புத்தகுருக்களுடன் சேர்ந்து கொண்டு இலங்கை ராஜ்யத்திற்கு மன்னராக முடிசூட்டிக் கொள்ள சூழ்ச்சி செய்கிறீர்களாம். இவ்விதம் சொன்ன அந்த பாவிகளை அங்கேயே கொன்று போட வேண்டும் என்று எனக்கு கோபமாக வந்தது. நல்ல காரியம் செய்ய எத்தனித்தாய். சக்கரவர்த்தியின் தூதர்களை எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? நல்லது. இன்னும் அவர்கள் முக்கியமான விஷயம் ஏதேனும் சொன்னதாக உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார் இளவரசர். சேனாதிபதிக்கு அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற விஷயம் தெரியக்கூடாது என்றும், தெரிந்தால் தங்களை தப்புவிக்க அவர் பிரயத்தனம் செய்யலாம் என்றும் சொன்னார்கள். ஆகையால் தாங்கள் இருக்குமிடம் தெரிந்து கொண்டு நேரில் தங்களிடம் கட்டளையை கொடுத்து கையோடு அழைத்து போக வேண்டும் என்றும் சொன்னார்கள் என்று சொன்னால் பூங்குழலி. உடனே இளவரசர், ஆகையால் நீ உடனே சேனாதிபதியை தேடிக்கொண்டு புறப்பட்டாயாக்கும். எனக்கு பெரிய உதவி செய்தாய், நன்றி என்றார் இளவரசர். மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.